இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 19ஆம் தேதி 5/7/18 வரை. இன்றைய சிந்தனைக்கு பார்ப்போம். உலகத்தில் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். எல்லா செல்வங்களும் நமக்கு இருக்குது என்றாலும் கூட இறை அருள் இல்லை என்றால் அவை யாவும் நமக்கு பயனற்றதாகவே ஆகிவிடும். நாம் இறை அருளை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 19ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதம் வைகாசி. இன்றைய சூரிய உதயம் 7:02க்கு, சூரிய அஸ்தமனம் 7:18க்கு. இன்றைய திதி வளர்பிறை திருதியை, வளர்பிறை திருதியை திதி முடியும் நேரம் இன்று மாலை 4:48க்கு. அதன் பிறகு சதுர்த்தி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். முடியும் நேரம் இன்று காலை 11:11க்கு. அதன் பிறகு திருவாதிரை ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம், பிறகு மரண யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 9:04 10:06 வரை. அதன் பிறகு காலை 11:38 மதியம் 12:08 வரை. மாலை வேளையில் 5:46 7:28 வரை. ராகு கால நேரம் மாலை 4:14 5:46 வரை. யமகண்ட நேரம் காலை 10:06 11:38 வரை. குளிகன் மதியம் 1:10 2:42 வரை. சந்திராஸ்தம ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று அதிகாலை 12:35க்கு சந்திராஸ்தமம் முடிவடைந்து அதே வேளையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு இன்பம், ரிஷப ராசிக்கு சுபம், மிதுன ராசிக்கு ஆக்கம், கடக ராசிக்கு தேர்ச்சி, சிம்ம ராசிக்கு நலம், கன்னி ராசிக்கு நன்மை, துலாம் ராசிக்கு நற்செயல், விருச்சிக ராசிக்கு போட்டி, தனுசு ராசிக்கு பொறுமை, மகர ராசிக்கு இன்சொல், கும்ப ராசிக்கு லாபம், மீன ராசிக்கு பாராட்டு. இன்றைய சுப ஓரைகள் பார்ப்போம். சுக்கிர ஓரை காலை 9:04 10:06 வரை. புதன் ஓரை காலை 10:06 11:07 வரை. சந்திர ஓரை காலை 11:07 மதியம் 12:08 வரை. குரு ஓரை மதியம் 1:10 2:11 வரை. சுக்கிர ஓரை மாலை 4:14 5:15 வரை. புதன் ஓரை மாலை 5:15 6:16 வரை. சந்திர ஓரை மாலை 6:16 7:18 வரை. இன்றைய சிந்தனைக்கு பார்ப்போம். உலகத்தில் உள்ள உயிர்கள் மனதில் உள்ள அந்தக நான் என்ற அறியாமை, அவர் அந்த ஒரு அசுரனால் இவர்கள் மிகவும் மன வருத்தப்பட்டு கொண்டிருந்த பொழுது துன்பம் கொடுத்து கொண்டே இருந்தது. அப்படின்னா அந்த அசுரன் வேற யாரும் இல்லை, அறியாமை தான். அந்த துன்பம் கொடுத்து கொண்டிருந்த இந்த தேவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இறைவனிட்ட வேண்ட அவர் ஞானமாகிய தன்னுடைய சூலத்தை கொண்டு அறியாமையை அழித்து அந்த அசுரனை அழித்து அவர்களுக்கு அருள்பாலித்தார். நமது வாழ்க்கையிலும் பல துன்பங்களுக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் அறியாமை தான். அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை, எதனால் நடந்தது, ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது, நமக்கு துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது, மனவேதனையுடனே இருக்கிறோமே என்றால் அது ஒரு அறியாமையினால் வரக்கூடிய விஷயங்கள் தான். அதனை அழிக்க இறைவனை நாம் அடிபணிந்து வழிபட வேண்டும். அவர் அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த அறியாமை நீங்கி வாழ்வில் சுபிட்சமாக வாழ்வதற்கு வழி நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.